நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். உத்தரகாண்டில் உள்ள சமோலி பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் திடீரென ஏற்பட்ட பனிப்பாறை வெடிப்பில் 57 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். 10 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 47 தொழிலாளர்களின் நிலை குறித்து தகவல் வெளியாகவில்லை. சம்பவ இடத்திற்கு NDRF, SDRF படையினர் விரைந்துள்ளனர். எம்சாண்டிற்கு சந்தையில் நிலவும் பற்றாக்குறையை பயன்படுத்தி கல் உடைக்கும் கிரஷர்களை நடத்தும் சிலர் கருங்கல் துகள்களை முறையாக சுத்தப்படுத்தாமல் எம்சாண்ட் என்று கூறி விற்கின்றனர். கட்டுமான பணிக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ள எம்சாண்டுகளை குவாரி உரிமையாளர்கள் அடாவடியாக உயர்த்தியுள்ளதால் தமிழகம் முழுவதும் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளன. கண்டுகொள்ளாத அதிகாரிகளால் கட்டுமானங்கள் முடக்கம். இதனால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். திமுகவினர் எனக்கு தெரிவித்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உறுதியுடன் உழைப்பதற்கும் இனம் மொழி காக்கும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் ஊக்கமாக அமைந்துள்ளன. ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்து அன்னை தமிழை காப்பேன் என இந்த பிறந்த நாளில் சூளுரைக்கிறேன் என தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் கடுமையான வெப்பம் பதிவான நிலையில் வரும் மே மாதம் வரை வழக்கத்தை விட கூடுதல் வெப்பம் பதிவாகி வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே இருக்கும். ஆகையால் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நிலவும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பழைய வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. 15 ஆண்டு பழமையான வாகனங்களுக்கு மார்ச் 31ஆம் தேதிக்கு பின் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எந்தவிதமான எரிபொருளும் நிரப்பப்பட மாட்டாது என டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மன்ஜிந்தர் சிங் சிர்ஷா அறிவித்துள்ளார். கோவில் திருவிழா அழைப்பிதழில் ஜாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடக்கூடாது. நன்கொடையாளர்களின் பெயர்கள் தேவையற்றது. தேவைப்பட்டால் நன்கொடையாளர்களை பாராட்டி தனிப்பட்ட முறையில் ஒப்புதல் சான்று அனுப்பலாம். திருவிழாக்களில் ஏதேனும் இடையூறு அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் விழாவை சுமூகமாக நடத்த கலெக்டர், RTO நடவடிக்கை எடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, பந்தலூர் அருகே சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய கேரள மன்னர் பழசிராஜாவுக்கு உதவிய குறும்பரின மக்கள் மன்னருடன் சேர்ந்து போரிட பயன்படுத்திய வில் அம்புடன் குகை பகுதிக்கு வந்த அவரின் வாரிசு கோவிந்தன் ஆசாரி மற்றும் சேரம்பாடி பகுதியில் மன்னர் பழசிராஜா பயன்படுத்திய குகையை அவரின் 6ஆம் தலைமுறை வாரிசான கொச்சு தம்புராட்டி சுபா வர்மா, அவரின் கணவர் கிஷோர் ஆகியோர் குகையை திறந்து வைத்தனர். ஷாமலாபுரம் பேரூராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் முன்னிட்டு நீர்மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை திமுக பிரமுகர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.